எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவினுடைய 3வது காணொளி இது. இதில் வந்து நம்ம பேச போகிறது வந்து திருமாவனுடைய இந்த ஒரு அரசியல் புத்திசாலித்தனத்தை பற்றி தான் பேச போகிறோம். அவர் வந்து இப்போ உள்ள தலைவர்களில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு தலைவர்களில் மிகவும் ஒரு மெச்சூர்டான ஒரு கொள்கை பிடிப்புள்ள தத்துவார்த்த தளத்தில் வந்து விலை போகாத, அதே மாதிரி தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் பிசகாத ஒரு தலைவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் நம்ம இந்த நிகழ்வுலேருந்து ஒரு 1.5 மாதமாகவே பார்த்திங்கன்னா அவர் வந்து கலந்துக்க போகிறாரு. அதன் மூலம் வந்து ஒரு அரசியல் பூகம்பம் வெடிக்க போகுது. அவர் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவார். ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவி வந்து ஆசை வந்துடுச்சு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ட்டு அவர் தொடர்ந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து வெளிப்படுத்தி அவருடைய ஒரு ஊதுகுழலாக செயல்பட்டு அவர் எப்படியும் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே கிளப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து பல்வேறு ஊடகவியலாளர்களாலும் எதிர்கட்சிகளாலும் தொடர்ந்து கட்டமைப்பு செய்யப்பட்டு வந்ததை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுக்கு வந்து கடைசி நாளுக்கு முந்தின நாள் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா திரும்ப கலந்துக்க போகிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து கொள்கை வேறுபாடுள்ள வேறு சில கட்சிகளோடு அவர்களோடு ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வது ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க நிறைய இதை அவர் வந்து கலந்துக்க போகிறாரு, பூகம்பம் வெடிக்க போகுது, அதன் மூலம் கூட்டணிலேருந்து வெளியே வந்துடுவார், ஆக திமுக ரொம்ப பலவீனம் அடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நேற்றைக்கு முந்தானத்தை அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு அறிக்கை, 8 பக்க அறிக்கை. அதில் வந்து அவர் தான் யார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் மூலம் மறைமுகமாக ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு வாணி, நீ வேணால் புத்தக வெளியீட்டில் போய் கலந்துக்க, ஆனால் அதே சமயம் வந்து இந்த கூட்டணிக்கு பங்கம் வர மாதிரி நீ எதுவும் பேசக்கூடாது அங்கே அப்படிங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை அதில் வந்திருக்கு. ஏன்னா அதில் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. சதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நம்ம சதியை முறியடிச்சிட்டோங்கிறாரு. நமக்கு எதிராக நிறைய சக்திகள் வந்து ஃபீல்டில் செயல்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே சொல்வதன் மூலமாக அவர் வந்து ஒரு மறைமுகமான ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வார்னிங்கை மீறி தான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அந்த மேடையில் ஏறி கூட்டணி கூட்டணிக்கு தலைமை வைக்கின்ற திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அங்கே பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து இப்போ மிகப்பெரிய கோபத்தை வந்து திருமாவுக்கு உண்டாக்கியிருக்கு. அதன் மூலமாக அவர் எந்த நேரமும் வெளியேற்றப்படலாம்ங்கிற செய்திகளும் நமக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றன. மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. அஃபிஷியலாக வந்து அவர் வெளியேற்றப்பட்டு விட்டாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்ம அது விஷயம் கிடையாது. அது அவர் வெளியேற்றப்படுவார் தான் கண்டிப்பாக, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, திருமா எப்படி வந்து ஒரு நம்பகமான ஒரு தலைவர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர் வந்து எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது. அதேமாரி வளைந்து கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடாது. வளைந்துன்னா எதுக்கு வளைந்து கொடுக்கலான்னு ஒன்று இருக்குது. அதாவது டோட்டலாக வந்து அவங்களுடைய அடிப்படை கொள்கையில் வந்து வளைந்து கொடுக்கவே கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் வந்து திருமா தான். ஏன்னா இப்போ இந்த அலையன்ஸ்லேருந்து அவர் வெளியே போனார்னா அவர் மேற்கொண்டிருக்கிற சனாதன எதிர்ப்புக்கு மிகப்பெரிய அடி கிடைக்கும். அதேமாதிரி சமூக நீதிக்கு எதிராக அவர் பேசிகிட்ருக்காரு. ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்ருக்காருங்கிறத பார்க்குறோம். அதேமாரி சமத்துவமான ஒரு சமூகம் உருவாகணும், சகோதரத்துவமான ஒரு சமூகம் உருவாகணுங்கிறதுல தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்கவர் வந்து அவர் இந்த கூட்டணியிலேருந்து பிரிச்சிட்டோம்னா நம்ம அந்த கொள்கையில் அவர் தளர்வு ஏற்படுத்தி அவரை வீக்கெண்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் வந்து ஊடக புரோக்கர்களும் எதிர்கட்சிகளும் செயல்பட்டனுங்கிறத பார்க்குறோம். ஆனால் இது எதுக்குமே அவர் வந்து அடிபணிலைங்கிறது தான் நமக்கு இதில் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இந்தியா கூட்டணியில் உருவாக்குனவர் அவரும் ஒருத்தர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த கூட்டணியை உருவாக்கிட்டு அவரே எப்படி அந்த கூட்டணியிலேருந்து வெளியே போவாருங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளாம் புரிஞ்சிக்க முடியும்.
அதே மாதிரி ஒரு காசுக்காக போகிறவரோ அல்லது பதவிக்காக போகிறவரோ இல்லை வந்து தனக்கு ஏதாவது ஒரு சின்ன அனுகூலம் கிடைச்சா கூட கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போகிற அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் உள்ள தலைவர் அவர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரோம். நம்மளுடைய காணொளிகள் வாயிலாக இந்த கருத்தை நம்ம பதிஞ்சிக்கிட்டே வர்றதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் திருமாவனுடைய இந்த பிடிவாதமான கொள்கை பிடிப்பு, அதே மாதிரி கருத்தியல் தெளிவு, அதேமாரி கொண்ட கொள்கையில் மாறாத ஒரு தன்மை, அப்புறம் தான் எந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு பங்கம் வராமல் நடந்துக்கிறது, அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கறது, மேலும் மேலும் வலு சேர்க்கறது, இந்த மாதிரியான அம்சங்கள் மூலமாக ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக அவர் அறியப்படுகிறார். ஏன்னா இப்போ வரப்போகிற காலங்களில் வந்து மதவாதம் ரொம்ப அதிகமாக தன்னுடைய வந்து வெளிப்பாடை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அரசியலில் பார்க்குறோம். அதே மாதிரி சாதியவாதமும் ரொம்ப அதிகமாக விளையாடிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ரெண்டுத்துக்குமான முடிவு கட்டுற ஒரு அந்த போரில் வந்து திரும்ப தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராரு. ஏறக்குறைய திமுகவினுடைய கொள்கையும் விசிகா கொள்கையும் ரொம்ப வேறெல்லாம் கிடையாது, சில மாற்றங்கள் தான் இருக்குது. மற்றபடி ரெண்டு கொள்கைகளையும் ஒரே கொள்கையை நோக்கி தான் ரெண்டு கட்சிகளும் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் எந்த காலமும் வந்து இந்த கூட்டணிக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி, இந்த கூட்டணிக்கு பங்கம் நேர்கிற மாதிரி, இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிற மாதிரி எந்த நடவடிக்கையும் ஈடுபட மாட்டாருங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் வந்து நேற்றுக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கார். மீண்டும் வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி, நான் வந்து இந்த கூட்டணியில் தான் இருக்கேன், இந்த கூட்டணிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நான் அதுக்கு துணை போக மாட்டேன், அதே மாதிரி இந்த கூட்டணி பாஜகவை பதவியிலிருந்து வீழ்த்துகிற வரையில் இந்த கூட்டணி தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தியல் தெளிவு அவர்கிட்ட இருக்குங்கிறது இந்த 8 பக்க அறிக்கை மூலம் நமக்கு தெளிவாக தெரிய வருது. அதே மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளாததன் மூலமாக அவர் தன் எதிரிகளுக்கும் தன் துரோகிகளுக்கும் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிட்டார். அதாவது, எதிரிகளே நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் விரிக்கிற வலையில் நான் கண்டிப்பாக விழமாட்டேன். அதேமாதிரி துரோகிகளே, நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன், அதுக்கு நான் வந்து முடிவு கட்டுற நேரம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக துரோகத்துக்கு முடிவு கட்டி தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக இந்த எபிசோடு மூலமாக தனது தொண்டர்களுக்கு, விசிகா தொண்டர்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து எந்த பாதையை வகுத்து தந்தனோ அதே பாதையில் நீங்களும் வாங்க, நீங்கள் அதை சறுக்க தேவையில்லை. ஒரு சிலர் வந்து ஆதவர்ஜனா மாதிரி ஆட்கள் வந்து என்னுடைய கருத்தியலுக்கு எதிராக அவங்க வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கும்போது நீங்கள் அதை நம்ப தேவையில்லை, நான் இருக்கிற வரையிலையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாதையை போட்டு தருவேன், அந்த பாதையிலே நீங்கள் நடந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறத வந்து மிக அருமையாக தெளிவுபடுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். உற்ற ஒரு கிரெடிபிள் அலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ப தகுந்த ஒரு கூட்டாளி இந்த தேர்தல் எலெக்ஷனில் அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டுமாக நிரூபிச்சிருக்காரு. இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் இருந்த அந்த ஐயத்தையும் போக்கியிருக்காரு. அதே மாதிரி விசிகா தொண்டர்களோட ஐயத்தையும் போக்கியிருக்காரு. எதிர்கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கையும் தெளிவுபடுத்திட்டார், நான் நீங்கள் மிர்ச்ச வலையில் விழ மாட்டேன்னு. அதேமாதிரி தமிழக வெற்றி கழகமும் வந்து இந்நேரம் புரிஞ்சிருக்கோம், இவரை வந்து நம்பி நமக்கு வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், இவர் வரமாட்டார், இவர் அங்கே தான் இருப்பார், நம்ம வேறு அரசியலை பார்ப்போம் அப்படிங்கிறது விஜய்க்கும் புரிஞ்சிருக்கும், விஜயனுடைய அணில் குஞ்சுகளுக்கும் இது புரிஞ்சிருக்கும். இதை பற்றிய மற்ற சில பதிவுகளை நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம், அப்பப்போ காணொலிகளை போடுவோம். முடிஞ்ச வரலையும் ஒரு ஈவெண்ட்டு இல்லை ஒரு கருத்தியல் வெளிப்படும் போது ஊடகத்தில் அதே நம்ம ஒரு காணொலியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு நாள் 2 இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.